الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله هو الغني الحميد. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الذكر لا إله إلا الله، وأفضل الدعاء الحمد لله. صدق الله مولانا العظيم، وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا، وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய வேளையில் அல்லாஹுக்கு பிரியமான அவனது திரு இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எல்லோருமே நம்மை படைத்தாலும் ரப்பாகிய அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்ய வேண்டிய கடமை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவை தியானம் செய்வது, திக்ர் செய்வது என்றால் அதற்கு பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலாவை குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட இடத்தில் வைத்து திக்ர் செய்வதற்கென்று சில விசேஷமான வார்த்தைகள் இருக்கின்றன. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வைத்து சொல்வதற்கென்று சில வார்த்தைகள், பொதுவான திக்ர்கள் இருக்கின்றன. அப்படி பொதுவான திக்ர்களை ஒரு 4 திக்ர்கள் இருக்கின்றன. அவைகளை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாக்கியங்கள் 4 இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அந்த 4இல் ஒன்று சுப்ஹானல்லாஹ், இன்னொன்று அல்ஹம்துலில்லாஹ், இன்னொன்று லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது அல்லாஹு அக்பர். இந்த 4இல் நீங்கள் எதை ஆரம்பமாக சொன்னாலும் அது பற்றி பிரச்சனை இல்லை. இந்த 4ம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இறைவனை நாம் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என் ரப்பு என்னை நேசிக்க வேண்டும் என்று நாம் ஆவல் கொள்கிறோம். ஆனால் அதற்கான சரியான வழிகளை நாம் கையாள தவறிவிடுகிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய ரப்பு என்னை பிரியம் கொண்டவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனை துதிப்பதற்கும், அவனை தியானம் செய்வதற்கும், அவனை திக்ர் செய்வதற்கும் நான் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை இந்த 4. இன்று உலகத்திலே நாம் யாரின் மூலமாகவாவது பலன் அடைய வேண்டி இருக்கிறது என்றால், யாரையாவது மனம் குளிர செய்ய வேண்டும் என்று சொன்னால்
எப்படி அவரிடத்தில் பேசினால் அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படி பேசுகிறோம். மாண்பு கெட்டவர்களை எல்லாம் மாண்புமிகு என்று சொல்லி புகழுகிறோம். செல்லா காசுகளை எல்லாம் செல்லமே என்று அழைக்கின்றோம். அல்லாஹு தஆலா எந்த வார்த்தைகள் சொன்னால் அவனுக்கு பிடிக்கும், எந்த வார்த்தையை கொண்டு திக்ர் செய்வதால் அவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளால் அவனை நாம் தியானம் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த 4 வார்த்தையினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி. இந்த 4 வார்த்தைகள் சம்பந்தமாக மட்டும் மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த 4இல் மிக முக்கியமான ஒரு திக்ரை பற்றி நான் விரிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது சந்தித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அவ்வாறு சந்தித்த அந்த சந்திப்பின் போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அக்ரி உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், உங்களுடைய சமுதாயத்திற்கு என் புறத்திலிருந்து சலாமை போய் சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள். அதோடு இன்னொரு அன்பளிப்பு, அவர்கள் நமக்கு ஒரு ஹதியா கொடுத்து அனுப்பினார்கள். என்ன ஹதியா அது? ஒரு செய்தியை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிவிடுங்கள். சொர்க்கம் இருக்கிறதே அதனுடைய மண் தூய்மையானது, அதில் இருக்கும் தண்ணீர் சுவையானது. ஆனால் சொர்க்கத்துடைய நிலங்கள் எல்லாம் பொட்டல் பூமிகள், வெட்ட வெளிகளாக கிடக்கின்றன. நாம் செய்யக்கூடிய அமல்களால், நாம் செய்யக்கூடிய விக்ர்களால் அது செழிப்பு பெறும், அங்கே மரங்கள் நடப்படும். சொர்க்கத்தினுடைய நடவு கன்றுகள் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற இந்த 4 தஸ்பீஹ்களை, இந்த 4 திக்ர்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக நமக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் இந்த 4 வார்த்தைகளுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நமக்கு வேறு என்ன வேண்டும்? கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த 4 தஸ்பீஹ்களிலுமே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்கிற அர்த்தம் கொண்ட அந்த வார்த்தை இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. இந்த 4லும் மிக சிறப்பானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அஃவலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃவலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். திக்ர்களில் ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், துஆக்களில் மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நம்மளுடைய துஆ என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அது எப்படி துஆவாக முடியும்? துஆ என்று சொன்னால் எனக்கு தேவையான, என் வாழ்க்கைக்கு தேவையான, என் குடும்பத்துக்கு தேவையான வேண்டுதல்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் வைப்பதற்கு பெயர் தானே துஆ. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும், இறைவனுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகோள் வைப்பது தானே துஆ. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதனால் மட்டும் அது எப்படி துஆவாக முடியும்? அதுவும் சிறந்த துஆ என்பதாக சொல்கிறார்களே என்றால், இறைவனுடைய திருப்தியை பெறுவதுதானே நம்முடைய ஒற்றை இலக்கு. நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் எதை பெற்றாலும் கடைசியில் என் ரப்பு என்னை திருப்திப்பட்ட நிலையிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதுதானே ஒரு முஃமினுடைய ஒற்றை லட்சியமாக இருக்க முடியும். அந்த லட்சியம் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடிய திக்ர் மூலமாக கிடைக்கிறது. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் என்பது துஆவிலேயே மிகச்சிறந்த துஆ என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் இருந்து, நாம் கூறிய ஹதீஸில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற இந்த வார்த்தை நாம் ஒரு நாள் தூங்கி எழுந்தது முதல் மீண்டும் தூங்க செல்கிற வரையிலான பல்வேறு நடவடிக்கைகளின் போது அணுவாக பயன்படுத்த வேண்டிய வார்த்தையாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. மறந்து கிடக்கிற நம்முடைய உள்ளத்தை தூண்டி விடுவதுதான்
இந்த பேச்சினுடைய இந்த உரையினுடைய நோக்கம். தூங்கி எழுந்திருக்கிற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்ற துஆவை ஓதுவார்கள். இந்த துஆவுடைய ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்குகிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, தூங்கி விழித்ததற்கு பிறகு நாம் நம்முடைய சுய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி கழிவறைகளுக்கு செல்வோம். அங்கு சென்று சுய தேவைகள் எல்லாம் நிறைவேறி முடிந்த பிறகு வெளியே வருவோம் அல்லவா? வெளியே வரும்போது என்ன ஓத வேண்டும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஓதினார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி. என் உடலுக்குள் என் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு எனக்கு சங்கடத்தையும் தொல்லையும் சிரமத்தையும் தந்து கொண்டிருந்த கழிவுகளை வெளியேற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும். இந்த துஆவும் ஆரம்பத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் துவங்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு செய்தோம், பள்ளிக்குள் நுழைகிறோம், தொழுகிறோம். தொழுகையின் போது நாம் முதலில் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லித்தான் நாம் நம்முடைய ஜமாஅத்தை ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஃபர்லான ரக்அத்தில் மட்டும் நாம் 17 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். இறைவனை புகழக்கூடிய விதத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாமல் வேறு பல வாக்கியங்கள் கூட தொழுகைக்குள்ளே இடம்பெறுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் நீ மகா தூய்மையானவன், உன்னை நாங்கள் புகழ்கிறோம். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான் இல்லையே தவிர அதனுடைய கருத்து அதிலே அடங்கி இருக்கிறது. துஆ, தொழுது முடித்தவுடன் துஆ ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறோம். துஆவை முடிக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி முடிக்கின்றோம். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திக்ராக அல்ஹம்துலில்லாஹ் என்பது இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, உடை உடுத்த போகிறோம் என்று சொன்னால் அந்த உடையை உடுத்த போகிற போது நாம் சொல்ல வேண்டிய துஆ அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கசானி ஹாதா வ ரஸகனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா. என்னுடைய எந்த முயற்சியும் என்னுடைய எந்த உழைப்பும் இல்லாமல் இந்த உடையை எனக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் உடை உடுத்துகிற போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே போல உணவு உண்ணுகிறோம் என்று சொன்னால் உண்டு முடித்த பிறகு தண்ணீரை அருந்தி பருகி முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய அடியான் சாப்பிடுகிறான், குடிக்கின்றான், அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்கின்றான், என்னை புகழ்கிறான் என்றால் அந்த அடியானை நான் திருப்திப்படுகிறேன், அந்த அடியானை பற்றி நான் முழு சந்தோஷம் அடைகிறேன் என்பதாக இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா முஸ்லிமீன். எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு வழங்கிய, அருந்துவதற்கு நீர் வழங்கிய, எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. 19வது ஒரு ஹதீஸிலே சாப்பிட்டு உண்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற போது அல்லாஹ் அந்த அடியானை திருப்திப்படுகிறான் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையிலும் அதை பேணினார்கள் என்பதை இன்னொரு ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். ஒருவருக்கு தும்மல் வருகிறது, தும்மல் வந்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. தும்மல் வந்தவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை காதில் கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். யர்ஹமுக்கல்லாஹ் என்று தனக்காக வாழ்த்து சொன்னவருக்கு பதில் வாழ்த்தாக யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று மறு பதில் சொல்ல வேண்டும். எவ்வளவு அழகிய பண்பு,
இது நம்முடைய உள்ளங்களுக்கு இடையிலே அன்பையும் ஒரு பாச பிணைப்பையும் ஏற்படுத்துவதற்கான எவ்வளவு பெரிய நல்ல வாழ்த்தாக இருக்கிறது. தும்மல் வந்தது என்பது ஒரு மனிதனிடத்தில் சுறுசுறுப்பு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அது தவிர இன்னும் நவீன ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி, தும்மலின் போது அதிவேகத்தில் வெளிப்படக்கூடிய மூச்சு காற்றின் மூலம் நம்முடைய உடலில் இருந்து செத்து போன கெட்ட அணுக்கள் எல்லாம் அந்த வேகத்தில் வெளியே தள்ளப்படுகிறது. செத்து போன கெட்ட அணுக்கள் உடம்பிலேயே தங்கிவிடுமானால் அது மனிதனுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்காக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரிய நேரத்திலே ரப்பை நீ புகழ்ந்து விட்டாய், உன்னுடைய ரப்பு உனக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக இன்னொருவர் வாழ்த்துகிறார். அல்லாஹ் உனக்கு நேரான பாதையை காட்டட்டும், உன்னுடைய உள்ளத்தில் சீர்திருத்தத்தை தரட்டும் என்பதாக மறு பதில் சொல்கிறது. யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். நம்மில் தும்மல் விடுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்பவர்கள் மிக மிக குறைவு. அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதை கேட்டவுடன் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சப்தமிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்பவர்கள் குறைவு. இதைவிட குறைவு மறுபதில் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று மறுபதில் சொல்பவர்கள். நிறைந்த பெரியோர்களே, நாம் தூங்கி எழுந்தது முதல் மீண்டும் தூங்க செல்கிற வரையிலும் உண்டான பல்வேறு நடவடிக்கைகளில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் எவ்வளவு அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை நாம் கவனிப்போமேயானால், வாகனத்தின் மீது அமருகிறோமே, நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அந்த பிரச்சனை தான் நம் சிந்தனையில் இருக்கிறது. வாகனத்தில் ஏறிய பிறகு என்ன சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாகனத்தை இயக்கி இருக்கிறார்கள், அதற்கு முன்பு என்ன துஆக்கள் ஓதி இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் என்ன திக்ரை சொல்ல வேண்டும் சிந்திக்கிறோமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறுவதற்காக காலை வைக்கிற போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்வார்கள். நல்ல முறையிலே அமர்ந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துஆவை ஓதி முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று 3 முறை சொல்வார்கள். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று 3 முறை சொல்வார்கள். அதன் பிறகு ஒரு துஆ, அந்த துஆவையும் ஓதிக்கொண்டுதான் புறப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனிக்கிற போதும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். இதே போல சோதனைக்குள்ளான கடுமையான பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட கடுமையான வியாதிக்குள்ளான ஒருவரை பார்த்தால் அது போன்ற வியாதி நமக்கு வராது என்று எப்படி சொல்ல முடியும்? இறைவன் அவருக்கு நாடி இருக்கிற அந்த வியாதி எனக்கும் கூட வந்து விடலாம். அல்லாஹ் அவர் போன்று என்னை வைக்காமல் நல்ல நிலையில வைத்திருக்கிறான் என்பதற்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது மிக மோசமாக சோதனைக்குள்ளான ஒரு நபரை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பி, எந்த ஒரு மோசமான சோதனையால் உன்னை சோதித்திருக்கிறானோ அதிலிருந்து என்னை சுகமாக வைத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற கருத்துள்ள அந்த துஆவை சொன்னால் வஃவலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃவீலா, அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் அதிகமானவற்றிலே என்னை சிறப்பாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற துஆவை ஓதும் போது அந்த நாம் பார்க்கின்ற கொடிய வியாதி கொடிய சோதனையில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே சமயம் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவருடைய காதில் விழும் அளவுக்கு இத்தகைய துஆக்களை சொல்லக்கூடாது. அது அவருடைய மனதை புண்படுத்தும் என்கிற காரணத்தினால் நாம் தனியாக மனதிற்குள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல பொதுவாக தூங்க செல்கிற போது என்ன ஓத வேண்டும் என்பது பற்றி ஹதீஸிலே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று வருகிறது. இன்னும் சில ஹதீஸுகளிலே வரக்கூடிய வாக்கியத்தை கவனித்தால் தூங்க செல்கிற போது கூட அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பற்றி ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது. கான இதா ஆவா இலா ஃபிராஷிஹி அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு அருந்துவதற்கு நீர் வழங்கிய,
எங்களுக்கு தேவைகளை போதுமாக்கி வைத்த, எங்களுக்கு அடைக்கலம் தந்த, இரவிலே நிம்மதியாக தூங்குவதற்கென்று ஒரு இடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை அவர்கள் அந்த நேரத்தில் நமக்கு ஊட்டுகிறார்கள். எத்தனையோ பேருக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்பதற்கு ஆள் இல்லை, எத்தனையோ பேருக்கு அடைக்கலம் தருவதற்கு ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரப்பு எனக்கு என்னுடைய தேவையை நிறைவு செய்திருக்கிறான், நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை தந்திருக்கிறான் என்று சிந்திக்கும்படி அந்த வாக்கியத்தையும் சேர்த்து சொல்லும்படி சொல்கிறார்கள். என்றாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், எந்த விதமான சப்தங்களும் இல்லாமல், கொசு தொல்லை இல்லாமல், வேறு வகையான இடைஞ்சல்கள் இல்லாமல் நிம்மதியாக நம்முடைய வீட்டில் நாம் தூங்க போகிற போது இத்தகைய வசதியும் இத்தகைய சௌகரியமும் இல்லாத எத்தனை நபர்கள், வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் கூட பயணத்திலே அவர்கள் தூக்கம் இல்லாமல், ஒரு இடத்திலே நிம்மதியாக படுத்து உறங்குவதற்கான எந்த ஏற்பாடும் இல்லாமல் 4 பேர்த்து போய் கொஞ்சம் நாங்கள் படுத்து தூங்கிக்கலாமா, அனுமதிப்பீங்களா என்று கேட்டு அனுமதி கிடையாது என்று மறுக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர். பள்ளிக்கு பள்ளிவாசல்களுக்குள்ளே ஏறி அனுமதி கேட்டு மறுக்கப்படுபவர்கள் இத்தனை பேர். அதையெல்லாம் நினைத்து பார்த்து அந்த நிலையில் இல்லாமல் என்னுடைய ரப்ப என்னுடைய வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்கிற சிந்தனையும் அந்த நேரத்தில் வர வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் தருகிற, நாம் விரும்புகிற விஷயங்கள் நடந்தால் அப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், நாம் விரும்பாத நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அப்பொழுதும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினுடைய உண்மையான சரியான குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தங்களுக்கு விருப்பமான ஒரு நிகழ்வு நடப்பதை கண்டால் அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய அருளால் தான் எல்லா நல்ல விஷயங்களும் நிறைவு பெறுகின்றன என்பதாக சொல்வார்கள். தங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத ஏதாவது நடந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்பதாக சொல்வார்கள். நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்பத்தில் இருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, சௌகரியத்தோடு இருந்தாலும் சரி, சங்கடத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்பவர்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய குழந்தையை கைப்பற்றி கொண்டான், மலக்குமார்கள் மூலமாக மௌத்தாக்கி விட்டான் என்று சொன்னால் அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், கபல்தும் வலத அபதி, என்னுடைய அடியாருடைய பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்கள். கபல்தும் சமரத ஃபுஆதி, அவருடைய இதய கனியை பறித்து வந்து இருக்கிறீர்கள். என்னுடைய அடியார் என்ன சொன்னார், இதனுடைய ரியாக்ஷன் அவரிடத்தில் எப்படி இருந்தது என்பதாக அல்லாஹ் கேட்கிற போது அந்த மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, அந்த அடியான் பிள்ளை மஃபாத்தான அந்த சமயத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார் என்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான், இப்னு லிஅப்தி பைத்தன் ஃபில் ஜன்னா, இந்த குணத்திற்காக தன்னுடைய இதயக்கனியாக மதிக்கப்படுகின்ற பாசத்துக்குரிய குழந்தையை கைப்பற்றிய சூழ்நிலையிலும் கூட என்னை புகழ்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறான் அல்லவா, இந்த குணத்திற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த், புகழுடைய மாளிகை, புகழ்ந்ததால் கிடைத்த மாளிகை என்று பெயர் சூட்டுங்கள் என்று ரப்பு கூறுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாம் சங்கடமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் கூட இறைவனை புகழத்தான் வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதனுடைய சிறப்பும் அவ்வாறு சொல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பையும் பற்றி இன்னும் சில விஷயத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தேவையற்றவன்,
அவன் அதிகம் புகழப்படுபவன் என்பதாக சொல்கிறார்கள். அதிகம் அதிகம் புகழப்படுபவன். அல் ஹமீத் என்பதற்கு ஒரு விளக்கம் அல் மஹ்மூது அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் புகழப்படுபவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பது பொருள். குர்ஆனிலே 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தன்னை பற்றி அல் ஹமீத் என்று கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக, அல்லாஹ் உச்சரித்த வார்த்தையாக இருக்கிறது. அது அல்லாஹ்வோடு தொடர்புள்ள விஷயமாக இருக்கிறது. குர்ஆனில் மட்டும் 23 இடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. 5 இடங்களிலே சூராவுடைய துவக்கத்திலே இருக்கிறது. இன்னும் 18 இடங்களிலே சூரா ஆயத்துகளுடைய இடையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 2 பாத்திரங்களை கொண்டு வருகிறார்கள். 2 பாத்திரங்களிலே ஒன்றில் பால் இருந்தது, இன்னொன்றிலே மது இருந்தது. இந்த 2இல் ஒன்றை நீங்களாக தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இருக்கிற அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எது இயற்கையிலேயே நல்லதோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு யூதனை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி சென்ற இடத்திலே அந்த யூத சிறுவனிடத்தில் நீ முஸ்லிமாகிவிடு என்று கேட்டார்கள். அந்த சிறுவன் முஸ்லிமாகிவிட்டான் தந்தையினுடைய அனுமதியோடு. அவ்வாறு முஸ்லிமான போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கத நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலிலே ரூஹ் ஊதப்பட்ட போது அவர்களுடைய ரூஹ் உடலிலே சிறுக சிறுக சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே அவர்களுக்கு தும்மல் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக உச்சரித்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பது. இன்னும் பல்வேறு நபிமார்கள் பயன்படுத்திய உச்சரித்த மிகச் சிறப்பு வாய்ந்த திக்ர் இந்த திக்ர். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் எல்லா கவலைகளையும் போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இறைவனை சொர்க்கத்திற்கு போன பிறகும் சொர்க்கவாசிகள் புகழுவார்கள். இன்னொரு இடத்திலே வேறு வாக்கியம் வருகிறது, வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் சொர்க்கத்தில் கேட்கக்கூடிய துஆவுடைய கடைசி வாக்கியம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக இருக்கும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு சென்றும் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து சொர்க்கத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நாம் ஆனந்தமாக புகழக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.